ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. ரெடியாக எல்லோரும்? நம்ம இன்றைக்கி ஒரு கார்டன் டூர் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனை முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா திராட்சை செடியிலேருந்து. திராட்சை செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக திராட்சை கொடி போயிட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காப்பாற்றி கொண்டு வந்த பட்டன் ரோஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸு. அது கூடவே இந்த செடி என்னன்னு தெரியல, இது வந்ததுக்கப்புறம் தெரியும். பூ நிறையா வச்சுருக்குதுங்க. ஃபுல்லாகவே பூ தான், பெருசாக கலகலையாக ஓடி. அப்புறம் இது சிரியானங்க. இந்த சிரியானங்கைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுங்க. சின்ன தொட்டியில் சின்ன சின்னது அதெல்லாம் தான் வந்துட்டு இருந்தது. அது பக்கத்தில் கொட்டாங்குச்சி போட்டு வைக்க என்னாச்சு, அதில் கொடி போய் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதல் விட்டுக்கிட்டு செவுத்தை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்குது பாருங்கள். செம்மையாக போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பவளமல்லி பாருங்கள், தண்ணி கேனில் தான் வச்சுருக்கிறேன். மரம் மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம பவளமல்லி. அப்புறம் பாரிஜாதத்து கூட நிற்கிற மாதுளை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இட்லி பூச்செடி, பிங்க் கலர் இட்லி பூச்செடி. ரெட் கலர் பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. பிங்க் கலர் இன்னுமே நம்மளுக்கு துளிர் வரல, அப்படியே தான் நிற்கிறாங்க, பார்க்கலாம். அப்புறம் எலுமிச்சை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம் அதை போட்டு சின்ன கேனில் வச்சுக்கிறேன். அப்புறம் எல்லோ கலர் கனகாம்பரம், அது கூடவே இன்னொரு மாதுளை ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் இது நம்ம செம்பருத்தி. இன்றைக்கி கூட ஒன்று பூத்துருக்குறாங்க பாருங்கள், அழகாக செம்பருத்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கமலா ஆரஞ்சு. அப்புறம் இன்னொரு மாதுளை, இதுவும் கேனில் இருக்குது. அப்புறம் சப்போட்டாவும் கேனில் தாங்க இருக்குது பாருங்கள், சின்ன கேன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி. அவங்க பாட்டுக்கு வெத்தலை கொடி வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் சின்ன தொட்டியில் வச்சுருக்கிற மருதாணி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இட்லி பூச்செடி. அப்புறம் இது புதினா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பதியம் போட்ட மல்லி, அடுக்கு மல்லி. அப்புறம் கனகாம்பர செடி, அடுக்கு மல்லி. இது வாங்கி வச்ச மல்லிங்க, அது பதியம் போட்டது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சம்பங்கி செடி, சம்பங்கி. அப்புறம் இது ஆரஞ்சு கலர் ரோஸு. அப்புறம் இது பயிர் செடி, நம்ம இப்போ கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த பயிர். அப்புறம் இது கல்கத்தா ரோஸு, அப்புறம் பிளாக் ரோஸு. இது பார்த்திங்கன்னா சாமந்தி, குண்டு சாமந்தி. விதை போட்டிருக்கிறேன், வருதா என்னென்னு தெரில, பார்ப்போம். ரெட் கலர் ரோஸு, ஒயிட் கலர் ரோஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் ரோஸு. இது பன்னீர் ரோஸு. அப்புறம் இது கனகாம்பரம் பாருங்கள், இப்போ தான் பூ எடுத்துருக்குது. இப்போ தான் ஒரே ஒரு பூ எடுத்துருக்கு. அப்புறம் இது பட் ரோஸு, இது பசலை செடி. அப்புறம் வந்திங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட பன்னீர் ரோஸ் பதியம் போட்டது. அடுத்தது பதியம் போட்டு பூ பாருங்க. இப்போ நேற்று பூத்துருந்தது, அப்படி இருக்குது, பறிச்சாச்சு இன்றைக்கி. இது எல்லோ கலர் ரோஸு, துளிர் வந்திருக்குது. இது பால் பிங்க்கு பன்னீர் ரோஸு. இது பேரி, இது சரி அது செர்பரா. இது சாமந்தி வாங்கி வச்சுது, இனிமேல் துளிர் வரல. அப்புறம் கற்பூரவல்லி, அப்புறம் எல்லோ கலர் சாமந்தி. அப்புறம் இது நித்திய மல்லி, இது சாதா குண்டு மல்லி. அப்புறம் இது அவரைச்செடி, இதுவும் அவரைச்செடி. அப்புறம் இப்படி வந்தோம்னா இதுவும் அவரைச்செடி தான். அப்புறம் இது ஒயிட் கலர் சாமந்தி. அப்புறம் நம்ம திப்பிலி செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ திப்பிலி. அப்புறம் மேலே வந்தோம்னா இட்லி பூச்செடி பதியம் போட்டு எடுத்து வச்சது, போடலை, தானாக வந்தது தான். அப்புறம் இது இருவாச்சி மல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா புடலை கொடி. அப்புறம் இது மஞ்சள் செடி. அப்புறம் இது வாடாமல்லி, செர்பரா. இதுவும் இப்போ எடுத்து வச்ச பயிர் செடி. இது சங்குப்பூ செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சொரக்காய் வருது, காயுது, துளிர் வருது, அப்படியே தான் வந்துகிட்ருக்குது. ஒயிட் கலர் ரோஸு வாங்கி வச்சது. அப்புறம் பட்டன் ரோஸ். அப்புறம் இது கொய்யா செடி. இதில் நம்மளுக்கு இப்போ தான் ஒரு கொய்யா வச்சுருக்குறாங்க, எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் இதுவும் அவரை செடி, ஒரே ஒரு அவரை இருக்குதுங்க, போட்டுக்குது ஏற்கனவே அவரை, அது காஞ்சிட்ருக்குது அதில். அப்புறம் இது எலுமிச்சை செடி தாங்க மொட்டையாக நிற்கிது, இடம் மாற்றி வைக்கணும். அப்புறம் இது இந்த திருநீட்டு பச்சலை, அதுக்கிட்ட இருக்கிறது பதியம் போட்ட செம்பருத்தி செடி.
இன்றைக்கி அவ்வளோந்தாங்க. நம்ம கார்டன் டூர் பார்த்தாச்சு. எல்லா செடியும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் எங்கள் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் கார்டனை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இந்த கார்டன் டூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் செடி பார்த்தாச்சு. சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.